ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு இருக்குது. ஆதி வந்து செங்கசொல்லையில் வந்து வேலை செய்கிறாப்புல பாரதிக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம துரையை வந்து அடித்து ஓட விட்டுட்டாருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஆதி வந்து காலைல ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட் காம்பவுண்டில் வந்து ஒருத்தர் வந்து வயசான தாத்தா வந்து பீடி பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு அவரும் வந்து ஒன்று கொடுத்தோன்னா அவரும் புகை விட்டுக்கிட்டே இருக்காப்புல. அதை பார்த்தோன்னா வந்து கரெக்டாக மணியும் வந்து தனமும் வந்து என்ன ஆதி அவர் கூட வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல் அப்படின்னா நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் அப்படின்னோன்னே சரின்ட்டு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு ஒன்று போட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோன்னா, ஆமாம் அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூடவே இப்படி சுற்றினா மட்டும் போகுமா, வேலை செய்யணும், வேலை செஞ்சு பார்த்து அதுதான் தெரியும், நம்ம தான் முதலாளி நம்ம தான் தொழிலாளியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பக்கமாக மரகதமும் வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து அவங்க வந்து இபி பில்லு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுப்பா, நாளைக்குள்ளே கட்டணும் 9 மணிக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னே அதையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து இன்னொரு லிஸ்ட்டு வந்து விட்டு போயிடுச்சு, இந்த பொருளையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னோன்னே இதெல்லாம் நீங்கள் தான்ப்பா சம்பாரித்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காசு கொடுக்காம அனுப்பி விடுறாங்க. ஆதியும் வந்து சரிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ரத்னமும் சரி பாரதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதி செம்ம கோவத்தில் இருக்காங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கையில் உள்ள கட்டப்பையெல்லாம் கொடுத்தோன்னே வந்து எடுத்துகிட்டு இந்த சைக்கிளில் எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி உட்காந்து இதில் தான் போய் ஆகணும் போல் அப்படின்ட்டு போகலான்ட்டு வராங்க. அங்கேருந்து பாரதி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த காசை கொடுத்துட்டு வச்சு வாங்கிக்க சொல்லு பொருள் எல்லாம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு சம்பாரிச்சிக்க தெரியும், நாங்களே வாங்கிப்போம் அப்படின்னோடனே இப்போ எப்படி போக போகிறீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே சைக்கிளில் தான் போக போகிறேன். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு. என்ன பெரிய சைக்கிள் இதை இப்படி கிக்கர் மாதிரி ஒரு உதச்சா சைக்கிள் சுற்ற போகுது அப்படின்ட்டு இப்படி உதைக்கிறாங்க. சைக்கிள் டக்குன்னு ஓட்ட முடியல அவரால். என்ன இது ஃப்ரெண்ட், நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, நீங்கள் வந்து குரங்கு பெடல் போட்டு ஓட்டி விட்டுறீங்களா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ரொம்ப வருஷம் ஆச்சா ஓட்டி, அதனால தான், மற்றபடி நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவேன்னு சைக்கிள் ஓட்டுறாப்புல கையில் வேஷ்டி வந்து காலில் வந்து சுற்றுது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு கடையாக போய் வந்து கேட்குறாங்க வேலைக்கு. சரிப்பா தாராளமாக வேலைக்கு வரலாம் அப்படின்னு, ஒரு நாளைக்கு 500 சம்பளம் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 வேணும், அதுக்கு தகுந்தாப்புல வேலை சொல்லுங்கள், என்ன வேலை வேணால் செஞ்சிடுறேன் அப்படின்னு, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, இல்லை ஒரு மாதம் நானே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும்னு ஒவ்வொருத்தராக தத்துறாங்க. ஆதி வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. என்ன தம்பி உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் வேணும் அவ்வளோதானே, நான் தரேன் வாடுறீங்களா அப்படின்னோடனே ஒரு செகண்ட் ஆதி வந்து யோசிக்கிறாங்க, போகலாமா வேணாமா, நல்ல வேலையாக இருக்குமா இல்லை பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு. தம்பி நீங்கள் யோசிக்கிறது சரி தான், நீங்கள் நினைக்கிற லெவலுக்குலாம் இல்லை, நான் ஒரு செங்கசூலை வச்சுருக்கேன், என் ஆளுங்க யாரும் வந்து சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க, என்னால் வந்து நாளைக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன், அது கொடுத்தாகணும் ஒரு 10,000 கல், அதனால் நீங்கள் கொஞ்சம் உதவுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து செங்கசோலைக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதி அந்த ஆப்போசிட்டில் அவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லோரும் வந்து ஆதியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பார்த்தா இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி இருக்கார், இவர் இப்படி செங்கசோலையில் வந்து செங்கல் அறுத்து நாளைக்கு வந்து எங்களுக்கு இவரை நம்பி தான் எங்களை வந்து வேலையை விட்டு போக சொல்கிறீங்களா, இது என்ன நியாயம் அப்படிங்கிறப்ப அந்த ஆளுங்க எல்லோரும் வந்து ஆதியை பார்த்து வந்து உனக்கு என்ன தம்பி தெரியும், இதை முன்ன பின்ன பார்த்துருக்கியா அப்படின்னோன்னா, ஆதி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியர் ஆச்சே, அவர் வந்து பூந்து விளாண்டிட்டாப்புலன்னு சொல்லலாம், செங்கல் எப்படி செய்யணும் பதமாக செய்யணும் அறுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டாப்புல. தம்பி நிறைய வீடியோ பார்ப்பாரு போல், அதனால் வந்து இதெல்லாம் வாயில் சொல்லிட்டாப்புல, மற்றபடி இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னோடனே நீ எப்படி செய்கிறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம துரையும் வந்து மணியும். ஆதி வந்து வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வந்து பின்னாடியே போய் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுறியோ, நல்லா கஷ்டப்படு அப்படின்னு வந்து துரை சொன்னோன்னே கையை தூக்குறாப்புல ஆதி தூக்குனோடனே அப்புறம் வந்து இறக்கிடுறாங்க. என்ன அடிப்பேன்னு பார்த்தியா, உன்னை அடித்து எனக்கு ரொம்ப போர் அடித்து போயிடுச்சு, நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீசை இப்படி முறுக்கிட்டு இங்கே கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியாவா எவ்வளோ கொழுப்பு இருந்தால் வந்து இவன் இந்த அளவுக்கு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதைக்கு எதுவும் பேசாத, அவன் வந்து அவனால் எப்படி சம்பாதிக்க முடியும்னு நமக்கு தான் தெரியும்ல, இப்போ ஆல்ரெடி சைக்கிளில் வீதியாக சுற்றியிருக்கான், கடைசியாக இங்கே வந்து செங்கசொல்லையில் நிற்கிறான், அவனால் 10 செங்கல் கூட அறுக்க முடியாது இந்த வெயிலுக்கு, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக ஓரமாக நிற்கிறாங்க. ஆதி வந்து செம்ம மாதம் தலையில் வந்து துண்டை கட்டிக்கிட்டு வந்து தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து நல்லா கஷ்டப்படட்டும் அப்படின்னு வந்து துரை வந்து சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.